வணக்க மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்க எம்பிஎஸ் தேட்டருக்கு தான் வந்திருக்கோம். எம்பிஎஸ் தேட்டரில் தலைவன் தலைவியோட மூவிஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த எம்பிஎஸ் தேட்டரில் வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க தேட்டர் எப்படி இருக்குது, அதே மாதிரி தலைவன் தலைவியோட மூவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேட்டரில் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120, 100, 140 அந்த மாதிரி ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா விற்றுட்ருக்காங்க. நம்ம திருப்பூரில் ஸ்ரீசக்தி தேட்டரில் 190 ரூபாய்க்கு கம்மியாக டிக்கெட்டே இல்லைங்க. பார்த்தீங்கன்னா நானும் டிக்கெட்டை வாங்கி ஃபஸ்ட் கிளாஸில் டிக்கெட் எடுத்துகிட்டு செகண்ட் கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை கொடுத்து வச்சுட்டேன். ஜானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக தொலைவிட்டு இருந்தா, எதுக்குள்ளே போகிறதுன்னு தெரியாமல் உங்களுக்கு தலைவன் தலைவியோட மூவி ரிவ்யூஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்க, ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இந்த படத்தில் எதுவுமே இல்லைங்க. நம்ம ரியல் லைஃப்பில் என்ன கதை இருக்குதோ அதைவே அப்படியே படமாக எடுத்து வச்சுருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து கதை, ஒரு குடும்ப கதை. விஜய் சேதுபதியோட வீடும், அதே மாதிரி ஹீரோயின் வீடும், அப்புறம் ஒரு புரோட்டா கடை, ஒரு கோயில், இதை மட்டுமே வச்சு ஒரு படம் பண்ண முடியும்னா அது இந்த படமாக தாங்க இருக்கும். கல்யாணம் ஆகாத பேச்சுலர் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் செட் ஆகாது. விஜய் சேதுபதிக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு மருமக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததையும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடக்கிற சண்டையில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட கோவிச்சுக்கிட்டு மருமக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடறான். அதாவது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தன்னோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி போயிடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கா இந்த சண்டை நடக்கிறதும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றதும், மருமக சண்டை போட்டு போகிறதும், மறுபடியும் மருமக வீட்டுக்கு வர்றதும், இதே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த படம் பூரா பார்த்தீங்கன்னா இப்படியே தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் யோகி பாபுவோட கலக்கலான காமெடி இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இடையில வருது. யோகி பாபுவோட காமெடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரிக்கும்படியாக இருக்குது. அதே மாதிரி விஜய் சேதுபதியும் கொஞ்சம் காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு, அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு. அவ்வளோதாங்க, இந்த கதையில் இன்டர்வல் வந்துருச்சு. இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா இந்த பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஸ்ரீசக்தி தேட்டரில் ஒரு பாப்கார்னோட விலை பார்த்தீங்கன்னா 140 ரூபாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது எம்பிஎஸ் தேட்டரில் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருந்துச்சுங்க. இந்த படத்தில் ஹீரோயினுக்கு ஒரு அண்ணன் இருக்காருங்க. அண்ணனுக்கும் விஜய் சேதுபதி அதாவது தன்னுடைய மச்சானுக்கும் நடக்கிற அந்த சண்டையை பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, என்ன சண்டைனே தெரியாமல் கடைசி வரைக்கும் அதை வந்து ஒரு ட்விஸ்டாகவே கொண்டுட்டு போகிறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் எதுக்கு சண்டை போட்டாங்கன்னு கடைசி வரைக்குமே சொல்லவே இல்லை. ஓவராலாக இந்த படத்தில் விஜய் சேதுபதியும் ஹீரோயினையும் சேர்ந்தாங்களா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா சேரவும் இல்லை, பிரியவும் இல்லைங்க. கடைசியில் நம்மளை முட்டாளாக்கிட்டாங்க. அவ்வளோதாங்க இந்த கதை. உங்களுக்கு இந்த மூவி பற்றி தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜானுக்கு இந்த மூவி சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னான்.